ஐபிஎல்லுடைய 2025ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை ஆர்சிபி அணி வென்று ஒட்டுமொத்த விராட் கோலி ரசிகர்களையுமே உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதன் மூலம் 18 ஆண்டுகளாக கோப்பையை வெல்வோம் அப்படின்னு எதிர்பார்த்த ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு வழியாக அந்த கனவு நிறைவேறியிருக்கு. அனில் கும்ப்ளே, விராட் கோலி, டூப்ளசிஸ் அப்படின்னு பல கேப்டன்கள் ஆர்சிபி அணியை வழிநடத்திய நிலையில இறுதியில ரஜத் பட்டிதர் தான் கோப்பையை வென்று கொடுத்திருக்காரு. இந்த நிலையில கோப்பையை வென்றது குறித்து பேசிய ரஜத் பட்டிதர் அவர்கள், இந்த வெற்றி எங்களுக்கு மிகவும் ஸ்பெஷலானது. குறிப்பாக விராட் கோலிக்காகவும் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு ஆதரவளித்து வந்த ரசிகர்களுக்காகவுமே இந்த கோப்பையை நாங்க வென்று கொடுத்திருக்கோம். இந்த கோப்பையை ரசலான உங்களுக்கு புரியுது. குவாலிஃபையர் முதல் போட்டியில நாங்கள் வெற்றி பெற்றவுடன் நிச்சயமாக கோப்பையை வென்றுவிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. இந்த ஆடுகளத்துல 190 ரன் அப்படின்றது நல்ல இலக்காக இருந்தது. ஏனென்றால் ஆடுகளம் கொஞ்சம் தெய்வாக இருந்தது. எங்களுடைய திட்டத்தை பவுலர்கள் சிறப்பாக செயல்படுத்தினாங்க. குறிப்பாக குர்னல் பாண்டியா ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரஜத் பட்டிதர் அவர்கள் பேசியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய T20 அணிக்கு ரஜத் பட்டிதர் அவர்களை கேப்டனாக நியமிக்க உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.